ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் கூட கர்த்தர் சங்கீதம் 41 வாசிக்க கிருபை தந்திருக்கிறார். இப்பொழுதும் கூட அந்த சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து தியானிப்போம். ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த சங்கீதமானது சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின ஒரு சங்கீதம் என்பதை நம் தலைப்பிலே வாசிக்கிறோம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்பதை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் 3 விசேஷித்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது என்னவென்று சொன்னால், கர்த்தர் இரக்கமுள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். மனதில் இரக்கமாய் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் இல்லையா? அதே போல நாமும் அவரை போல இரக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். பாருங்க, சிறுமையாய் இருக்கிற ஜனங்கள் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், அவனை ஆண்டவர் தீங்கு நாளில் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட தீங்கு வந்தாலும் சிறுமைப்பட்டவனை காப்பாற்றுகிற ஒரு மனிதனாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் எப்பேற்பட்ட தீங்கு வந்தாலும் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து ரட்சித்து நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம எல்லாருக்கும் உதவி செய்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 25:40 வாசிக்கும் பொழுது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஹல்லேலூயா. அவள் மிக சிறியவர்களாய் இருக்கிற எவர்களுக்கு நாம் உதவியை செய்கிறோமோ அதை கர்த்தருக்கே நாம் செய்கிறோம் என்பதை இதில் வாசிக்கிறோம். அப்போது உதவி செய்வதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கலாத்தியர் புஸ்தகம் 16 அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் நாம் இருக்க வேண்டும் என்பதை வாசிக்கிறோம். எதை செய்தாலும் அதன் நன்மையை நாம் கர்த்தருக்காக அதன் நன்மையான வழியில் நாம் செய்து முடிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அநேக நன்மைகளை நம்ம செய்யணும். அப்போ கர்த்தருடைய பார்வையில் நம் நன்மை செய்ய செய்ய அவர் அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடீர். ஹல்லேலூயா. அப்போது சத்துருக்கள் என்ன வலை வீசினாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் இந்த மனுஷனை ஆண்டு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், அவன் இரக்கம் செய்கிறவனாய் அவன் இருந்தபடியினால், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாய் இருந்தபடியினால் அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பாக்கியவானாய் இருப்பானாம், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அப்போ உதவி நாம் செய்யும் பொழுது, இரக்கம் பாராட்டும் பொழுது கர்த்தரும் நம்மிடத்தில் இரக்கம் பாராட்டுவார். நமக்கு வேண்டியவற்றை எல்லாவற்றையும் செய்து நம்மளை அவர் ஆசீர்வதிப்பார். 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 41:3 வாசிக்கும் பொழுது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. படுக்கையில் அவன் கிடக்கிறான், எவ்வளோ ஒரு வியாதியில் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தில் அவன் இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் சொல்கிறாரு, முழுவதிலும் இருந்து அந்த வியாதி முழுவதிலும் இருந்து அவனை மாற்றி போட நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். அவனை தாங்குகிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்போது ஒரு உதவியானது எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போது நிச்சயமாகவே சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது, அவர்கள் மீது சிந்தையாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இதான் முதலாவது பாயிண்ட். அப்போது இரக்கம் செய்கிறவர்களை, இரக்கம் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2வது நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நொறுங்குண்ட ஒடுக்கப்பட்ட ஜனங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் எத்தனை பேர் நொறுக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுறோம்?
4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஹல்லேலூயா. அப்போ என் மீது இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் அநேக பாவம் நான் செய்துவிட்டேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொல்லுகிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு இதயம் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் மனமகிழ்ச்சியை தருகிறார், அவர் ரட்சிக்கிறார். சங்கீதம் 147:3 வாசிக்கும் பொழுது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்பதை வாசிக்கிறோம். அப்போ இருதயம் நொறுக்கப்பட்ட வேளையில் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே உமக்கு விரோதமாய் அநேக பாவங்களை நான் செய்துவிட்டேன், என்னால் அறியாத பாவங்கள், என்னை மீறி கூட நான் அநேக பாவங்களை துணிகரமாக நான் செய்துவிட்டேன், ஆனால் உன்னுடைய சமூகத்தில் நான் மன்றாடுகிறேன், என் தேவனே என்னை காப்பாற்றும், என்னை நீர் வழி நடத்தும், எனக்கு இரக்கமாய் இரும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் உடனடியாக இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ இருதயம் நொறுக்கப்பட்ட ஜனங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 34 சங்கீதத்தில் இருக்கிறதான 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேருடைய இருதயம் நொறுக்கப்பட்ட ரீதியில் இங்கே வந்திருக்கிறீங்க? காயப்பட்ட நிலைமையில் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சமீபமாக இருக்கிறார் என்று வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் சமீபமாக இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் இருதயங்களை காட்டிலும் அவர் பெரியவராக இருந்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, அவங்களை என்ன பண்ணுறாருனா அவர்களை ரட்சிக்கிறார். நறுங்குண்ட ஆவியுள்ளவர்கள் என்று சொன்னால் மறுபடியுமாக அந்த பாவத்தில் விழாதபடிக்கு தன்னைத்தான் உணர்த்தி கொண்டு அந்த தவறான வழியில் செல்லாதபடிக்கு மனம் திரும்புகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நறுங்குண்ட ஆவி. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு கர்த்தரால் வருகிறது. இப்படிப்பட்ட ஜனங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஏசாயா 41 அதனுடைய 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் அழகாக சொல்கிறார். பாருங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று அவர் சொல்கிறார். பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு, இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 5வது வசனத்திலிருந்து பாருங்கள், 9வது வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய சத்துருக்கள் அநேக காரியங்களை அவனுக்கு எதிராக வகை தேடி அநேக காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். சீக்கிரமாய் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 41:5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்க நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற இவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் குதிகாலை தூக்கினான் என்பதை வாசிக்கிறோம். அநேக காரியங்களை சத்துருக்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி செய்வதை இந்த வசனங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்துருக்கள் அநேகர் நமக்கும் நேராக எதிரிட்டு வந்து போரிட்டாலும் கர்த்தர் ஒரு வழியாய் வருகிறவனை 7 வழியாக துரத்தி அடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்ருவானவன் எப்பொழுது நம்மளை விழத்தள்ளலாம் என்பதை தான் அவனுடைய கருத்து, அவனுடைய நோக்கம் அதுதான். எப்பொழுது இவனை நம்ம தீண்டலாம், எப்பொழுது இவனுடைய வாழ்க்கை முடியும், எப்பொழுது இவன் சாவான், எப்பொழுது இவனுடைய பேர் இந்த பூமியில் இல்லாதபடிக்கு அழிந்து போகும் என்றெல்லாம் அவன் நினைக்கிறான். பாருங்க, அது மாத்திரமல்ல, அவனுடைய வீட்டுக்குள்ளதாக வந்து
வீட்டுக்குள்ளதாக வந்து படுக்கையில் கிடக்கிற அவனை பார்த்து இவன் எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என்று வசனத்தில் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க, அநேக காரியங்கள் நம்ம சோர்ந்து போயிருக்கிற நிலைமையில் நம்மளை பார்ப்பாங்க, எல்லாவற்றிலும் கூட இருப்பாங்க, ஆறுதல் சொல்வதை போல சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி போய் இவனுடைய பாவத்தின் சம்பளத்தினால தான் இவன் இப்படி அனுபவிக்கிறான் என்று எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நொறுக்கப்பட்டு ஜெபிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி சமீபமாக இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பார்த்தோம் இல்லையா? இப்படிப்பட்ட சத்துருக்கள் அநேகர் எழும்பி சங்கீதக்காரன் தாவீதுக்கு விரோதமாக வந்த பொழுதிலும் கூட கர்த்தர் அவருக்கு துணை நின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு துணை நிற்கிறது யாரு? இன்றைக்கு நமக்கு துணை நிற்கிறது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எதை செய்தாலும் அவருடைய துணையை வைத்து நாம் செய்யும் பொழுது எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்பதை வாசிக்கிறோம். இங்கே பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே அகித்தோப்பேல் என்கிறதான ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். அந்த அகித்தோப்பேல் என்பவன் சங்கீதக்காரனுக்கு தாவீதுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஆலோசனைக்காரராக இருந்தார் என்பதை வாசிக்கிறோம். அந்த 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 16:23 வாசிக்கும் பொழுது, அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது என்பதை வாசிக்கிறோம். அப்போ சங்கீதக்காரனுக்கு தாவீதுக்கு ஆலோசனைக்காரராக பிராண சிநேகிதனாக தன்னோடு அப்பம் புசித்தவனமாக இருந்த அகித்தோப்பேல் என்கிறதான ஒரு மனுஷன் சங்கீதக்காரனுக்கு தாவீதோடு எப்படி இருந்தாரோ அவனை விட்டு பின்வாங்கி அவனுடைய சொந்த மகனாகிய அப்சலோமினிடத்தில் அவங்க போகிறாங்க. அவங்க போன உடனே பாருங்க, சங்கீதக்காரனுக்கு தாவீதுக்கு எதிரிட்டு வருகிறதான ஒரு சூழ்நிலைமை ஏற்படுகிறது. அப்போ கூடவே இருந்து நம்ம விட்டு நமக்கே சத்ருவாக மாறுகிறதான நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நம்ம கூட ரொம்ப பற்றுதலாக நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க செய்யலாம். பாருங்கள், அவனுடைய ஆலோசனை தேவ ஆலோசனை போல இருந்தது என்பதை நம்ம வாசித்தோம் இல்லையா? அப்போ தேவ ஆலோசனை போன்றதான ஆலோசனைகளை ஒருவேளை உங்களுக்கு கொடுத்தாலும், இன்றைக்கு நான் சொல்லுகிறது என்னென்னா, அநேகர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாலும் எதை சொன்னாலும் நன்றாக ஒருவேளை அது கர்த்தருக்கு பிரியமாக அது இருந்தது என்று சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா அது வேண்டாம். உங்கள் கூடயே இருந்து எல்லாவற்றையும் செய்கிறவர்கள் நாளைக்கு உங்களுக்கு பிராண சத்ருவாக கூட மாறிவிடுவார்கள், உங்களுக்கு எதிராளியாக கூட மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், அப்படிப்பட்ட அகித்தோப்பேல் கூட என் மீது குதிகாலை தூக்கினான் என்பதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்டதான போராட்டங்கள் மத்தியில், அநேக நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ரட்சிப்பு அடைய நான் உனக்கு கிருபை செய்வேன், அநேக நன்மைகளை உனக்கு நான் செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஏன் கலங்குகிறாய்? உன்னுடைய பாவங்களை குறித்து, உன் சத்துருக்களை குறித்து நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் உனக்கு துணை நின்று நீ செய்கிற எல்லா காரியத்திலும் உன் கூட இருந்து நான் உன்னை வழிநடத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஒரு செடியானதை நம்ம வளர்க்குறோம், புயல் காற்று வீசும் பொழுது அந்த செடி அப்படியே அது தலைகுனிந்து, அந்த காற்றின் வேகத்தினால அந்த செடி ஒருவேளை தலைகுனிந்து அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அந்த செடியை வளர்க்கிறதான ஒரு மனிதன் அந்த செடியை பார்த்த உடனே அதற்கு நன்றாக தண்ணீர் ஊற்றி மறுபடியுமாக அதை நிமிர்ந்து நிற்கும்படி என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்கிறாரோ, அதை காட்டிலும் அதிகமாக புயல் போன்றதான சூழ்நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மளை ஒருவேளை தலைகுனிய வைத்திருந்தாலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக நம்மளை தலை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நொறுக்கப்பட்ட நேரத்தில், இதயம் நொறுக்கப்பட்டு வேதனைப்படுகிறதான நேரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்டதான தலை நிமிர செய்கிறதான நாட்களை நமக்கு கொடுத்து, சத்ருக்களுக்கு முன்பதாக நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்படி நான் உனக்கு கிருபை செய்வேன் என்று நம் தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உண்மையும் அது சத்தியமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். நிச்சயமாக தேவன் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். மீதியுள்ள வசனங்களை நான் வாசித்து முடிக்கிறேன். 10-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்றென்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த வசனங்களின் உள்ள கருத்து. பாருங்க, 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட
என்னை எழுந்திருக்க பண்ணும். ஹல்லேலூயா. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். அப்போது கர்த்தர் என்றென்றைக்கும் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். மனுஷங்க சொல்கிற வார்த்தைகள் அது பொய்யாக போகலாம். மனுஷங்க கொடுக்கிறதான ஆலோசனைகள் கூட சில வழியில் நம்மளை வேறு வழியில் நம்மளை தள்ளி விடுகிறதான நிலைமையில் ஆலோசனைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்றென்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனுஷங்க சொன்னதை செய்யாமல் போனாலும் கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல என்பதை நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாவற்றையும் நம்பின சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக சொல்லுகிறார், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் போராட்டம் போல வந்தாலும் அதை ஜெயித்து நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம் மீது பிரியமாக இருக்கிறபடினால்தான் இந்த காரியத்தை சுலபமாக நம்மால் முடிக்க முடிந்தது என்பதை நாம் உணர்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்டதான நல்ல காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். சத்துரு உங்கள் மீது ஜெயம் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும், அப்போதான் கனி தர முடியும். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அவங்க கனி கொடுப்பாங்க. 30, 60, 100, 1000 பலன்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். யார் நம்மளை கைவிட்டாலும் சரி, யார் நம்மளை விட்டு சென்றாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 27:10 வாசிக்கும் பொழுது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்பதை வாசிக்கிறோம். யார் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் விட்டு அவங்க மீறினாலும் தகப்பனும் தாயும் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நம்ம மீது அநேக பாசத்தையும் நேசத்தையும் வைத்திருக்கிறவர்கள். அப்போது அவர்களை காட்டிலும் அவர்கள் மறந்தாலும் அவர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தர் என்னவெல்லாம் செய்வார் என்பதை பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இரக்கம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்பதை பார்த்தோம். 2வது, நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறதான பிள்ளைகள், நொறுங்கின இருதயம் உடையவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உடனடியாக இறங்கி வந்து அவர்களுக்கு செவி கொடுத்து ஆறுதல் கொடுக்க அவர் வல்லவர் என்பதை பார்த்தோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 3வது, கர்த்தர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். மனிதர்கள் மாறலாம், மனுஷங்க சொன்ன காரியத்திலிருந்து அவங்க மாறி போகலாம். நாட்கள் போகிற வண்ணமாக மனிதனும் மாறிக்கொண்டே தான் போவான். அவன் சொன்ன காரியங்களை அவன் செய்ய மாட்டான். ஆனால் கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் நம்மை விட்டு விலகுகிற தேவனும் அல்ல, நம்மை கைவிடுகிற தேவனும் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிவிலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேன் என்று வசனம் முடிகிறது. அவர் ஒருவர் மாத்திரம்தான் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். இன்றைக்கு எல்லா சூழ்நிலைமையிலும் கர்த்தரை நம் ஸ்தோத்திரத்தினாலும் துதிபலிகளினாலும் நாம் அவரை துதிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் இறங்கி வந்து நமக்கு நன்மைகளை செய்வார். என்றென்றைக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் என் தேவனுக்கே நான் செலுத்துகிறேன். இந்த சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா.